முதலமைச்சரோட புதிய அலுவலக டெண்டர் விவகாரத்துல முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அப்படி என்ன முறைகேடு நடந்திருக்கு? 90% முடிவடைந்த ஒரு டெண்டர் மறுபடியும் விடப்பட்டிருக்கா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழ் எதை குறிப்பிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே 2 டெண்டர்கள் ரகசியமா வெளியிடப்பட்டிருக்கு. இது மூலியமா 67 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அப்படி என்ன டெண்டர் வெளியாகியிருக்கு, என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். திமுக ஆட்சியில டெண்டர் விவகாரத்துல வெளிப்படைத்தன்மை இல்ல. ஆனா தாவேக ஆட்சி வந்தது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே 2 டெண்டர் ரகசியமா வெளியிடப்பட்டிருக்கு. அதுல முதல் டெண்டர் அப்படிங்கிறது சிஎம் அலுவலகம் குறித்தானது. அதாவது தலைமைச் செயலகத்துல இயங்கிட்டு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடிக்கு மாற்றப்பட்டது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துல ஆதவர்ஜுனா அவர்கள் கூட புது விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாமே தமிழகத்துக்கு வருகை தராங்க. வருகை தரும்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்க்க வராங்க. 100 அடி கூட இல்லாத அந்த அறைக்குள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எப்படி அந்த ரிசப்ஷன்ல வரவேற்பு அறையில இருக்க முடியும்? அதையும் தாண்டி அதிகாரிகள் எல்லாமே முதலமைச்சரை சந்திக்க அப்பப்போ வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு சரியா பயன்படுத்துறதுக்கு கழிவறை வசதி கூட இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. அதாவது இத்தனை ஆண்டுகளா கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட இந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது இயங்கிட்டு வருது. இதில் அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இத்தனை ஆண்டுகளாக அதிகாரிகள் இந்த முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. இந்த அறையில் வெயிட் பண்ணி முதலமைச்சரை பார்த்து தான் பல திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த திட்டங்களுக்கு தான் இப்போ தாவேக ஆட்சி பெயர் மாற்றமும் செஞ்சுட்டு இருக்காங்க. திட்டங்கள் கொண்டு வரவங்களுக்கே அந்த அறை போதுமானதாக இருக்கு அப்படிங்கும்போது வெறும் பெயர் மாற்றம் செய்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆடம்பரமான அறை தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு. இந்த காரணம் இருக்க இன்னும் பல காரணங்களுமே சொல்லப்படுது. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பீச் வியூ பாயிண்ட்ல தான் அறை வேணும் அப்படின்னு கேட்டதாகவும், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்களுடைய பர்சனல் ஜோதிடர் ராஜன் பண்டித் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி உச்ச கட்டிடத்துல இருந்தோம் அப்படின்னா உச்சக்கட்டத்துக்கு போயிடலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு சிஎம் ஆன நீங்க நாளைக்கு பிஎம்ஆ கூட ஆகலாம். 29 தேர்தலில் நீங்க தான் பிரதமர் வேட்பாளர், நீங்க தான் பிரதமர் அப்படின்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க ஒரு உச்ச இடத்துல இருக்கணும். அதுக்கு இந்த 10வது மாடி தான் பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் பல காரணங்கள் சொல்லப்பட்டது. தட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ். அதை நம்ம ஒரு பக்கமா வச்சிருவோம். ஆனா இப்போ என்ன முறைகேடு நடந்திருக்கு? இந்த சிஎம் அலுவலகம் டெண்டர் விடப்பட்டிருக்கு. அதாவது இந்த அலுவலகம் கட்டுவதற்கு 3 டெண்டர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அரசு தரப்புல இருந்து வெளியிடப்படுது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாளிதழ்கள்ல இது விளம்பரப்படுத்தப்படுது. ஆனா இணையத்துல இந்த டெண்டர் குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே வெளியிடப்படல. இணையத்துல இந்த டெண்டர் பத்தின அந்த செலவிடுகள் குறித்தும் எந்த ஒரு அறிவிப்புமே வரல. இந்த அறிவிப்பு பொதுப்பணித்துறை, கட்டிடம், கட்டுமானம் மற்றும் பரிமாணத்துறை சார்பில் தான் வெளியிடப்படுது. அப்படி இருக்கும்போது ஏன் இது ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யப்படல அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நிறுவனர் செய்தியாளர் ஒருத்தர் போயிட்டு பொதுப்பணித்துறையோட செயலாளர் பி செல்வராஜ் அவர்கள் கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்கறது என்னைக்கு கேட்குறாங்கன்னா ஆகஸ்ட் 17, அதாவது நேற்றைக்கு திங்கட்கிழமை போயிட்டு ஏன் இது இன்னும் ஆன்லைன்ல இன்னும் பதிவேற்றம் செய்யப்படல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்ச உடனே நாங்க இன்னைக்கே செஞ்சிடறோம் அப்படிங்கிற பதிலையும் கொடுத்து நேற்றைக்கு காலையில 10 மணிக்கு ஆன்லைன்ல இது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இவங்க அறிவிப்பு விட்டது 12, அறிவிப்பு விட்டது கூட ஓகே, நாளிதழ்ல விளம்பரப்படுத்தினது 13, ஆனா ஆன்லைன்ல பதிவேற்றம் சென்றது 17. இந்த இடைப்பட்ட 4 நாட்கள்ல மொத்தமா 135 டெண்டர்கள் ஆன்லைன்ல விடப்பட்டிருக்கு. அப்போ 135 டெண்டர் ஆன்லைன்ல விடணும் அப்படின்னு தெரிஞ்ச இந்த தாவேக அரசுக்கு குறிப்பா சிஎம் அலுவலகம்
தொடர்பான இந்த டெண்டரை மட்டும் ஆன்லைன்ல விடுறதுக்கு, ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யறதுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, இதுல என்ன சிக்கல் இருந்தது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யறாங்க, ஆனா அதுல செலவினங்கள் குறித்து எந்த ஒரு குறிப்புமே குறிப்பிடப்படல. நாளேடு விளம்பரங்கள்ல மொத்தமா 5.54 கோடி செலவினங்கள் ஆக போகுது, இதுக்கு ஒட்டுமொத்த டெண்டர் மதிப்பு அப்படிங்கிறது 5.54 கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா அதுவே ஆன்லைன்ல பதிவேற்றம் செய்யும் போது இந்தந்த பிரிவுகள்ல இவ்வளவு செலவாக போகுது அப்படின்னு எந்த ஒரு விளக்கமுமே இல்ல. அந்த இடத்துல NA அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. ஏன் ஆன்லைன்ல செலவினங்கள் குறித்து பதிவிடப்படல? இது வந்து இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இதற்கு முன்பாகவே இந்த டெண்டர் விடப்பட்டு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விடப்பட்டு 90% முடிவடைந்த நிலைமையில தான் இப்போ மறுபடியும் இரண்டாவதாக டெண்டர் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது முன்னாடி இதுக்கு முன்னாடி வேலைப்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டதா, இப்போ வந்து புதிதாக என்னென்ன வேலைப்பாடுகள் செய்யப்பட போகுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும். அப்படி எந்த ஒரு விளக்கமுமே அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படலை. இது வந்து மூன்றாவது கேள்வி. அப்போ இதுக்கு முன்னாடியே முடிந்தது யாருக்காக ரகசியமா மறுபடியும் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான்காவது, 2 கோடிக்கும் மேல ஒரு டெண்டர் அரசு தரப்புல இருந்து விடப்படுது அப்படின்னா மொத்தமா 30 நாள் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்கு. ஆனா இந்த டெண்டர் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்ட மாதிரி ஆகஸ்ட் 12ஆம் தேதி அரசாணை வெளியிடப்படுது. இதோட கால அவகாசம் அப்படிங்கிறது செப்டம்பர் 1 மாலை 3 மணி வரைக்கும் தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 18 நாட்கள் மட்டும்தான் கால அவகாசம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளோட அரசு விதி என்ன சொல்லுது, 30 நாள் நீங்கள் கால அவகாசம் கொடுக்கணும். இதை வந்து வாங்க வரக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த கால அவகாசம் வேணும். இதை பற்றி யோசிக்கிறதுக்கும் அந்த விலை மதிப்பு செய்கிறதுக்கும் அந்த நேரம் வந்து கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் தான் சரியான ஆட்களுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த டெண்டர் விடுறதுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த விதி ஏன் இங்க மீறப்பட்டது? அப்போ ஏற்கனவே யாருக்காச்சும் டெண்டர் விடப்பட்டுட்டு அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரகசியமா, ஏன்னா நீங்க ஆன்லைன்லயே பதிவேற்றம் செய்யப்படலை, ரகசியமா இந்த 18 நாட்கள் மட்டும் பெயரளவில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டெண்டர் அப்படிங்கிறது முடிக்கிறதுக்கு 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல தாமதமாகும் போது அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மாதங்கள்ல முடிக்கப்படக்கூடிய ரொம்ப அவசரமா அவசர கதியில கட்டக்கூடிய இந்த முதலமைச்சரோட அலுவலகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆதவர்ஜுனா குறிப்பிட்ட மாதிரி ஒரு தற்காலிக அலுவலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தற்காலிக அலுவலகத்துக்காக ஏற்கனவே இருந்த தலைமைச் செயலகத்தை விட்டுட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில உச்சியில 10வது மாடியில மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணி இப்படி ஓசியில ஸ்வீட் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே 5வது கேள்வியா இங்க வருது. ஏன்னா தற்காலிக அலுவலகம் அப்படின்னு அமைச்சரே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு தற்காலிகமா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 கோடி ரூபாய்க்கு இப்படி ரகசியமான டெண்டர் விடப்படுது அப்படின்னா இது வந்து முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு தானா, இல்லைனா இந்த டெண்டர் கண்டிப்பா விட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் இந்த சிஎம் அலுவலகத்துல நடந்த முறைகேடு அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்ல குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்ல ஆன்லைன் பதிவேற்றம் நீங்க ஏன் மறைச்சீங்க, இந்த 4 நாள்ல 135 டெண்டர்கள் ஆன்லைன்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கீங்களே, இதை மட்டும் ஏன் செய்யல அப்படிங்கறத அவங்க வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க. இது முதல் முறைகேடு. இரண்டாவது முறைகேடு அப்படிங்கிறது தமிழகத்துல சென்னை மாநகராட்சி போக்குவரத்து கழகம் MTCன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல ஒப்பந்த அடிப்படையில நடத்துனர்கள் எடுப்பதற்கான ஒரு டெண்டர் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த டெண்டர் அப்படிங்கிறது தமிழகத்துல எத்தனையோ நடத்துனர்கள் இருந்தும் இதுக்கான நிறுவனங்கள் எத்தனையோ இருந்துமே இந்த டெண்டர் உத்தரப்பிரதேசத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழகத்துல தமிழர்கள் இல்லவே இல்லையா? தமிழகத்துல நடத்துனர் வேலை செய்யறதுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஆட்களை அழைச்சிட்டு வரக்கூடிய அவசியம் இப்போ வந்ததுக்கான என்ன அவசியம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. அதாவது MSS என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துல செயல்பட்டுட்டு வருது. அந்த நிறுவனம் குறைந்த தொகைக்கு இந்த டெண்டரை கேட்டிருக்காங்க. அதாவது 61.56 கோடிக்கு அந்த நிறுவனம் இந்த டெண்டர் கோரியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நாங்க இந்த டெண்டரை விட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, தமிழகத்துக்குள்ள நடக்கக்கூடிய அதுவும் MTC தொடர்பான ஒரு வேலை வாய்ப்புக்கான டெண்டர் அப்படிங்கிறது நீங்க ஏன் இந்தியா லெவல்ல ஓப்பன் வைடா விட்டீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த டெண்டர் விடப்பட்டிருக்கலாம். அதுல இருந்து யாரு சரியான மதிப்பிலான தொகையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த டெண்டரை நம்ம ஒப்படைச்சிருக்கலாம். இந்திய அளவில் ஓப்பன் வைடா கொடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம், அதுவுமே
இருக்கோமே அவங்களுக்கு இதை நம்ம ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? அப்போ தமிழகத்தில் ஏற்கனவே மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது, இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் தூக்கி நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஊப்பிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நாளைக்கு கவர்மெண்ட் வேலையிலையும் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நிரப்பிட்டாங்கன்னா, தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே நாளைக்கு உத்தரப்பிரதேசத்தில் போய் பானிபூரி விற்கக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அச்சம் தான் இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ இந்த 2 டெண்டர் முறைகேடுகளையுமே ஒண்ணா வச்சு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 67 கோடி ரூபாய்க்கான டெண்டர் முறைகேடு தமிழகத்துல கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிறது வெட்ட வெளியா தெரிய வந்திருக்கு.